சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா ரோகிணி அவங்க ஸ்டோரியெல்லாம் வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க. மீனா பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணியோட உண்மையை வந்து வெளியே சொல்ல முடியாமல் எதுலேயுமே கவனம் இல்லாமல் இருக்காங்க. அவங்க வந்து ஒழுங்காக கூட சமைக்கலை, சாப்பாடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒழுங்காக செய்யாமல் வீட்டில் எல்லோரும் ஏன் இப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு மீனாவை திட்டுறாங்க. ஒன்றால் தான் இப்படி எல்லாமே நான் நடந்துக்கிறேன், என் மனசே என்கிட்ட இல்லை, எனக்கு ரொம்ப ஒரே குற்ற உணர்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு மீனா ரோகிணியை திட்டுறாங்க. ரோகிணி மீனாவை மாடி கூட்டிகிட்டு போய் அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் வந்து வயசானவங்கள கட்டி வச்சாங்க, அவங்க சீக்கிரம் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இறந்ததுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு எனக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் எழுதி வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே வந்து டார்ச்சர் பண்ணாங்க. நான் உயிரோடவே இருக்கக்கூடாது, செத்துடலாம் தான் பார்த்தேன். அப்போ தான் வந்து என் வயித்துல கிறிஷ் இருக்கிறது தெரிஞ்சிச்சு. அப்போ கிறிஷுக்காக வாழணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். இருந்தாலும் இந்த உலகத்தில் தன்னந்தனியாக ஒரு பொண்ணு வாழ்றது ரொம்ப கஷ்டம். எல்லாருமே நம்மள தப்பாக யூஸ் பண்ணிக்க பார்த்தாங்க. அதனால வந்து நான் ஒரு கல்யாணம் பண்ணணும்னு யோசித்தேன். அப்போ வந்து பேங்க்கில் ஒரு பையனை மீட் பண்ணேன். அந்த பையன் வந்து எனக்கு டிவோர்ஸ் ஆனால் பரவாயில்ல, ஆனால் ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சோடனே அவன் வந்து எப்படியோ வந்து சொல்லிக்காம கொள்ளாமல் ஓடிட்டான். அதுக்கப்புறம் தான் நான் மனோஜை மீட் பண்ணேன். மனோஜ் தான் வந்து எனக்கு ஏற்ற ஆளுன்னு தெரிஞ்சிச்சு. மனோஜை தான் நான் முதல்ல ரொம்பவே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் மனோஜ்கிட்டயும் அத்தைக்கிட்டயும் இந்த விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக அவங்க என்னை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவே மாட்டாங்க. ஸோ இப்படி ஒரு வாழ்க்கையை மிஸ் பண்ணக்கூடாது, நான் நினச்ச மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உண்மையாக மறைச்சேன்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து மீனா கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுருக்காங்களா, நம்ம உண்மையை சொன்னால் ரொம்ப தப்பாயிரும், இந்த வாழ்க்கையாக அவங்களுக்கு போயிருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போதைக்கு மீனா உண்மையை வெளியே சொல்ல மாட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் எப்போ தான் அந்த உண்மை வெளியே வரப்போது, ரோகிணி மாட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.